ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக் 8th சம் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் எக்ஸசைஸ் சம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மறுபடியும் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி கம்பெனி அண்ட் தென் அது ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ அது ரெண்டுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், இது ரெண்டத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். இங்கே கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. லேண்ட், பில்டிங், மிஷினரி இங்கே 10K போட்டிருக்கேன், அதாவது 10,000, 25,000 அண்ட் 15,000 அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தது ஃபர்னிச்சரோடது 3,200, கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் இது 2,300, அந்த மாதிரி ஸ்லாஷ் லைனாக பேஜ் கவர் ஆகலைங்கிறதுனால இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒன்று மட்டும் மிஸ் ஆகிருக்கும். சப்ஸ்கிரைப் கேபிட்டல், ஆத்தரைஸ் கேபிட்டல், பேட் டெப்ட்ஸ் ரிசர்வ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட்டையும் பார்க்கணும், அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட்டையும் நம்ம வச்சுருக்கணும். கால்ஸ் அண்ட் அரியர்ஸுங்கிறது எங்கே வரும்? அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் தான் வந்து ஷேர்ஸ் ரிலேட்டடானது தான் கால்ஸ் அண்ட் அரியர்ஸில் வந்திருக்கும். அதே மாதிரி லேண்ட், பில்டிங் அண்ட் மிஷினரி விச் இஸ் ஆல்சோ கம் அண்டர் தி பேலன்ஸ் ஷீட் செக்ஷன் தான். அடுத்தது ஃபர்னிச்சர், இது வந்து எங்கே வந்திருக்கும் அப்படின்னா, இதுவும் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் வந்திருக்கும். கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னா நம்ம கூட்ஸ் வந்து நம்மளோட கம்பெனிக்குள்ளே வரதுக்காக நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்திருக்கும். அடுத்தது வேஜஸ், சேலரி, இது ரெண்டுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான். பேங்க் சார்ஜஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கோல், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அண்ட் தென் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வந்திருக்கும்? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம் போடுவோம் இல்லையா, அப்போ தான் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டிருப்போம். அப்போ இதுவும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அடுத்தது ஃபயர் இன்சூரன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சன்ட்ரி டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ட்ரி டெப்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள் இது ரெண்டுமே அசட் சைட் தான் வந்திருக்கும். ஸோ அசட் சைட் அப்படின்னா இங்கே ட்ரேட் ரிசீவபிள் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வந்திருக்கும். அடுத்தது கேஷ் அட் பேங்க் அண்ட் கேஷ் இன் ஹேண்ட், இது ரெண்டுமே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்ங்கிற ஹெட்டிங்கில் அசட் சைடில் வந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது இப்போ ஏபிசி கம்பெனியாக, இந்த ஏபிசி கம்பெனி இவ்வளோ அமௌண்ட் வந்து பப்ளிக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம், இவ்வளோ ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணது தான் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஸோ இது நம்ம கேல்குலேஷன்ஸ்க்கு எடுத்துக்க மாட்டோம், ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது சப்ஸ்கிரைப் கேபிட்டல்னால் எவ்வளோ ஷேர்ஸு பப்ளிக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது, இதை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்கா? ஸோ சப்ஸ்கிரைப் கேபிட்டல்னால் எவ்வளோ கேபிட்டலோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது பேட் டெபிட்ஸ் ரிசர்வ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேட் டெபிட்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது பேட் டெபிட்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரிசர்வ் அமௌண்ட், அதுவும் நம்ம பிஎல்என் அக்கௌண்ட்டில் தான் வந்திருக்கும். அண்ட் தென் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் விச் இஸ் கம் அண்டர் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டன். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன் பர்ச்சேஸில் மைனஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து ட்ரேட் பேயபிளில் வந்திருக்கும். கரெக்டாக? அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வந்திருக்கும். அண்ட் தென் ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் தான் வந்திருக்கும். அது இல்லாமல் சில அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டிப்ரிசியேஷன், பில்டிங் வந்து 1/2 1.5% தான் இங்கே வந்து அப்படி ஃப்ராக்ஷனில் மென்ஷன் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெஷினரியோடது 10% அண்ட் தென் டிப்ரிசியேஷனோடது 10%, depreciation on furniture 10% and reserve வந்து 5%. அன்எக்ஸ்பயர்ட் ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரீபெய்டாக பே பண்ணியிருக்கிறது கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரீபெய்ட் ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து 120 we need to less. அண்ட் தென் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ், வேஜஸ், சேலரி அண்ட் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்னா இன்னும் பெண்டிங். ஸோ அப்போ we need to add, எங்கெல்லாம் வேஜஸ் வருதோ, எங்கெல்லாம் சேலரி வருதோ, ரேட்ஸ் வருதோ, இது எல்லாத்துலேயுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ப்ரீபெய்ட் அப்படின்னா we need to minus. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது 2 பிளேஸில் வரும். இந்த பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ரிசர்வ், டெப்டாஸ்க்கு ரிசர்வ் 5%, இந்த 4மே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் போட்டிருப்போம், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம போட்டிருப்போம். பிகாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே டபுள் என்ட்ரி 2 சைடும் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அன்எக்ஸ்பயர்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கும்போது இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் மைனஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். அதே தான் இந்த அவுட்ஸ்டாண்டிங்க்கும். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்கும் எங்கே வந்திருக்கும்? ஒன்று ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம் கண்டுபிடிக்கும் போதும் நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம், அதாவது பிஎல்என் அக்கௌண்ட்லேயும் வந்திருக்கும். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் போடும்போது இந்த க்ளோசிங்
க்ளோசிங் ஸ்டாக் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே புக் எடுத்து ஃபார்மேட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் சொன்னதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது எல்லாத்தையும் உங்களோட புக்கில் கொஷின் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இங்கே வரும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வரும்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வரும், அதர் இன்கம் வந்திருக்கும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா க்ராஸ் ப்ராஃபிட் அண்ட் தென் சேல்ஸ் இருந்துச்சுன்னா சேல்ஸு அண்ட் தென் சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதர் இன்கம் அப்படிங்கும்போது ஏதாவது ரிசீவ் பண்ணியிருக்கோம், கமிஷன் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதர் இன்கமில் மென்ஷன் ஆகிருக்கும். நம்ம சம்மில் எதுவுமே இல்லை. அடுத்தது இதுதான் டோட்டல் ரெவன்யூ. அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ்னு பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும் இல்லையா, அதுதான். அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் பட் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், அதாவது வேஜஸ் அண்ட் சேலரி. ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிவென்ச்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்லாம் வந்திருக்கும். அண்ட் தென் பார்த்தோன்னா டிப்ரிசியேஷன் அண்ட் அமர்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கும்போது டிப்ரிசியேஷன் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அது இல்லாமல் அதர் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் போட்டு கேல்குலேட் பண்ணியிருப்போம். டோட்டல் ஏ அதாவது ரெவன்யூ மைனஸ் டோட்டல் பி எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we can find out the answer either profit or loss அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான், நீங்கள் இப்போதைக்கு ஆன்சர் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ்குள்ளே போகலாம். நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படி போடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் they given சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80,000 அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,700. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we can get 78,300 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் போட்ட கையோட அப்படியே போய் உங்களோட ஃபார்மேட்டில் எடுத்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 78,300 போட்டு வந்துடலாம். அடுத்தது அதர் இன்கம் நம்மளோட கொஷனில் இல்லை. ஸோ அப்போ டோட்டல் ரெவன்யூ வந்து எவ்வளோனா 78,300ன்னு மென்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு we have ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, கேரியேஜ் இன்வெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் அண்ட் தென் மைனஸ் க்ளோசிங். இங்கே நெட் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்னையும் மைனஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் தென் கேரியேஜ் இன்வெர்ட்ஸ்னு ஆட் பண்ணியிருக்கணும், லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா we can get the answer of 43,900. ஸோ அதை அப்படியே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு 43,900ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோட் நம்பர் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு நோட் 1 போட்டிருப்போம். அதர் இன்கம் நம்மளுக்கு இல்லை, அதனால செகண்டாக போடுறது இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான். அதனால் இதுக்கு நோட் நம்பர் 2ன்னு மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், அதாவது எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் பட் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் வேஜஸ் அண்ட் சேலரி வந்திருக்கும், அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வேஜஸ் சேலரி, கொஷனில் வேஜஸ் அண்ட் சேலரி கொடுத்துருப்பாங்க. வேஜஸ் சேலரி 21,400 அண்ட் சேலரி 4,600. கொஷனில் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி போட்டிருப்போம். பட் we can see the outstanding liabilities, அதாவது வேஜஸில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது 3,200 அண்ட் சேலரியில் 500ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்ஸ்டாண்டிங்னா எப்போவுமே we need to add. அதே மாதிரி ப்ரீபெய்ட் அப்படின்னா we need to deduct, அதாவது மைனஸ் பண்ணியிருக்கணும். இங்கே அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்துருக்காங்க வேஜஸ் அண்ட் சேலரி. ஸோ அப்போ வேஜஸ் போடும்போது 21,400 ப்ளஸ் 3,200 ஆட் பண்ணியிருக்கணும். See 24,600 and also for salary 4,600 and we have outstanding salary 500. So 4,600 plus 500, the total amount we get 5,100. ஸோ இதோட டோட்டல் எம்ப்ளாயி பெனிஃபிட் அவ்வளோதான். ஸோ டோட்டலாக வந்து 29,700. அப்படியே ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டோன்னே நம்ம பேலன்ஸ் மெயின் ஃபார்மேட்க்கு போட்டுடலாம். ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 29,700ன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சா? இல்லை. ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் நில் தான். இங்கே வந்து நீங்கள் இதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க மேம் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. நம்மளுக்கு எந்த நோட்ஸ் வந்து இருக்கோ நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் போட்டால் போதும். ஜஸ்ட் ஃபார் ஆர் ரெஃபரன்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டிப்ரிசியேஷன் அண்ட் அமர்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதாவது டிப்ரிசியேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். கொஷனில் we have 3 depreciations for building, machinery and furniture. So building ஓடது 1.1 and 2.1/2 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது 2.5%. ஸோ அதை கேல்குலேட் பண்ணுறோம். 25,000க்கு 2.5ன்னு கேல்குலேட் பண்ணால் we get to 625 and for machinery 15,000 10%ன்னு கேல்குலேட் பண்ணோன்னா 1,500 and for furniture 3,300 and for this
10% calculate பண்ணோம் அப்படின்னா 320 we get. So total depreciation is 2445. ஸோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணுறோம். டிப்ரிசியேஷன் 2445. அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் நிறையா கொடுத்துருக்காங்க கொஷினில். இதெல்லாம் ஒன்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது கோல் இருக்குது, ரேட் அண்ட் டாக்ஸஸ் இருக்குது, அண்ட் தென் பேங்க் சார்ஜஸ் இருக்குது, பேட் டெபிட்ஸ் ரிசர்வ் இருக்குது, அண்ட் தென் ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம போடணும். அது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணும். ஸோ அங்கே பார்க்கலாம். அதர் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், ரேட் அண்ட் டாக்ஸஸ்க்கு கொஷனில் அவங்க கொடுத்துருக்கிறது 800. அண்ட் தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லி 200 rupees கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் தென் ஃபயர் இன்சூரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கேரி ஃபார்வர்ட் அன்எக்ஸ்பயர்ட் ஃபயர் இன்சூரன்ஸ். அதாவது அன்எக்ஸ்பயர்ட்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அவங்க ஸ்ட்ரைட்டாக ப்ரீபெய்ட்னு கொடுத்துட்டு போயிருக்கலாம். இது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். அதாவது இந்த வருஷத்தோடது வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போட போகிறேன், பட் 120 rupees வந்து அடுத்த மாதத்தோடது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அது என்னது, அடுத்த மாதத்துக்கு நான் இப்போவே ப்ரீபே பண்ணி வச்சுருக்கேன் தான், பட் இப்போ ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து இது அக்கௌண்ட்டுக்கு வராது இல்லையா, அதனால தான் இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அன்எக்ஸ்பயர்ட் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரீபெய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதை மைனஸ் பண்ணியிருக்கணும். அந்த ரேட்ஸ் 200 சொல்லியிருக்காங்க, அதை ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே ரேட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ப்ரீபெய்டு அன்எக்ஸ்பயர்டு இன்சூரன்ஸை வந்து 120 மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பேங்க் சார்ஜஸ் கோல் 700. பேட் டெபிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கொஷனில் பேட் டெபிட்ஸ் ரிசர்வ்னு சொல்லி ஓப்பனிங்கில் வந்து 1400 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் க்ளோசிங் ஆகும்போது பேட் டெபிட்ஸோடது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5% ரிசர்வ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ கொஷனில் இருக்கக்கூடிய டெப்டார் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. கொஷனில் சன்ட்ரி டெப்டார்ஸ் எங்கே இருக்குது. ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் 42,800. அதில் வி நீட் டு மேக் 5% ரிசர்வ். ஸோ அப்போ 42,800ல் 5%ன்னு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா we can get the reserve of 2,140 calculate பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நியூ டெப்ஸ்லேருந்து நியூ ப்ரொவிஷன்லேருந்து ஓல்ட் ப்ரொவிஷன் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we can get 740. ஸோ இப்போ டோட்டல் அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 4,720. கொஷனில் இருக்கிற எல்லாத்தையுமே போட்டாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அவ்வளோதான் வந்திருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு லைபிலிட்டிஸ் அண்ட் அசட் சைடில் வர்றது தான் டேட்டா இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே நம்மளோட ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே போட்டாச்சு இல்லையா. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் 78,300. அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் மென்ஷன் பண்ணியாச்சு, டிப்ரிசியேஷன் அண்ட் தென் அதர் எக்ஸ்பென்சஸ் ஃபைனலாக நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணி போட்டது. அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். அதாவது 43,900, 29,700. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைடில் 24,445 and 4,720 ஆட் பண்ணோம் அப்படின்னா 80,765 வருது. அண்ட் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 78,300 வருது. ஸோ அப்போ ரெவன்யூங்கிறது என்னது, நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்ச இன்கம் வந்து 78,300 தான். பட் எனக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணதில் எனக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 8,760. அப்படின்னா A மைனஸ் B, இன்கம் மைனஸ் அதாவது ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் போட்டோன்னா நம்ம கம்பெனிக்கு இந்த டைம் வந்து எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2,465. ஏபிசி கம்பெனிக்கு வந்து 2,465 லாஸ். இந்த லாஸை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஆட் பண்ணுற லாஸை வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது T ஃபார்மேட்டில் போடும்போது நம்ம P&L அக்கௌண்ட்டில் வரும் இல்லையா. நெட் ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணியிருப்போம், கேபிட்டலில் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணியிருப்போம், அதுவே வந்து லாஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணியிருப்போம். சேம் அதே தான். பட் நாம் இதை எங்கே போடுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே லாஸ் வந்திருந்தாலும் ப்ராஃபிட் வந்திருந்தாலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, அதில் போடுவோம். ஓகேங்களா. வீடியோ ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே பேலன்ஸ் ஷீட் கண்டினியூ பண்ணலாம்டா. தேங்க்யூ.